ஒரு வழியா இவருக்கு இந்தியன் டீம்ல இடம் கிடைச்சிருச்சு. அதுவும் வைஸ் கேப்டன் போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ரசிகர்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு மேஜர் செட்பேக் ஏற்பட்டிருக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியின் போது ஃபீல்டிங்ல ஈடுபட்டிருந்த ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு அற்புதமான கேட்சை பிடிச்சாரு. ஆனா அந்த கேட்ச் தான் இப்போ அவரை ஐசியூ வரைக்கும் கொண்டு போய் தள்ளி இருக்கு. ஏன்னா அந்த கேட்சை பிடிக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய இன்ஜுரியும் ஏற்பட்டிருந்தது. அப்பவே பிசியோதெரபிலாம் வச்சு அங்கேயே செக் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியா அவருக்கு காயத்தோட தீவிரத்தன்மை அதிகரிச்சுட்டே இருந்தனால மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாரு. அங்க ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவரோட இடது பக்க விலா எலும்புல உள்பகுதியில ரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்புறத்துல ஏற்படுற காயங்கள் அப்படிங்கும் போது அதை ஈஸியா நம்ம கியூர் பண்ண முடியும். அதுவும் உள்புறத்துல ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. அதுவும் குறிப்பா ஸ்போர்ட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும். அதுவும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு உள்பகுதியில ரத்த கசிவு ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சாத்திய கூறுகள் உருவாகி இருக்கு. அதுக்காக தான் அவருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதுக்காக தான் சிட்னியில இருக்கிற மருத்துவமனையிலையும் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதுவும் ஐசியூல அட்மிட் ஆகி சிகிச்சையில இருக்காங்க. இதை இப்ப பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளிலுமே சிறப்பாக விளையாடக்கூடிய வீரராக இருந்தாலும் அவருக்கு இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்றா தான் இருந்துட்டு வருது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயரோட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்ட காலமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவருக்கு பிசிசிஐயோட கான்ட்ராக்ட்ல இருந்து அவரோட பெயர் அப்படிங்கிறது தூக்கப்படுது. என்னதான் அவர் 2023 நடந்த உலகக்கோப்பை தொடரில் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களில் கிடைக்காமையே போயிருச்சு. இப்போதைக்கு இருக்கிற சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அணியோட ஒரு நாள் டீம்ல மட்டும்தான் ஸ்ரேயஸ் ஐயருக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் T20ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வீரராக தான் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. ஏன்னா அவர் ஐபிஎல்ல ஒரு 3 அணிகளுக்கு கேப்டனாக செயல்பட்டிருக்காரு. ஒன்று டெல்லி, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ். இந்த 3 அணியையுமே இறுதி போட்டி வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக கப்பும் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு கேப்டனா. ஆனா அந்த கப்பு ஜெயிச்ச கையோட அந்த அணியில இருந்தும் அவர் வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் பஞ்சாப் அணிக்கு வந்தாரு. பஞ்சாப் அணியையும் ஒரு நீண்ட நெடும் காலத்துக்கு அப்புறமா இறுதி போட்டிக்கு கூட்டிட்டு போன கேப்டன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சாதனைக்கெல்லாம் அவர் சொந்தக்காரர் ஆகியிருந்தாரு. 2வது கப்பை அடிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல தான் அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காம போயிடுச்சு. இது ஐபிஎல்ல மட்டும் ஸ்ரேயஸ் ஐயரோட ரெக்கார்டா இருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடந்த ஆண்டு எல்லாமே அவர் தொட்டது ஃபுல்லாவே வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் ஹசாரே, சையது முஸ்டாக் அலின்னு எங்கெல்லாம் விளையாட போறாரோ அங்க எல்லாமே அவர் விளையாடுற டீம் கப்பு ஜெயிக்குது. அதுவும் கேப்டனா நிறைய இடங்கள்ல அந்த அணிகள் கோப்பை ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பேட்ஸ்மேனாவும் தான் சார்ந்த அணியில ஒரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அப்படின்னா அங்க ஸ்ரேயஸ் ஐயர் தான் இருந்திருக்காரு. இது டொமஸ்டிக் கிரிக்கெட்ல மட்டும் இல்ல, இந்திய அணிக்கு அப்படின்னு வரும்போது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2023 உலகக்கோப்பை இருக்குல்ல, அதுல இந்திய அணிக்காக அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியல ஸ்ரேயஸ் ஐயர் தான் முதலிடத்துல இருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இப்ப கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் இவர் இந்திய அணியில இடம்பெற்றிருந்தாரு. அங்கேயும் இவர் தான் அந்த ஹையஸ்ட் ரன் டேக்கர் அப்படிங்கிற சாதனைக்கு சொந்தக்காரராக இருந்தாங்க. இதனால தான் தொடர்ச்சியா ஏன் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்திய அணியில வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டுட்டே வந்தது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்லாம் வரும்போது நிச்சயமா அங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அவர் ரஞ்சி டிராஃபில கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. அது மட்டும் இல்லாம அந்த சீரீஸ்ல தான் சுப்மன் கில் இந்திய அணியோட டெஸ்ட் கேப்டனாகவும் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆசிய கோப்பை நடந்தது. அங்கேயாவது இவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயும் கொடுக்கல. அங்க பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சூரியகுமார் யாதவ் கேப்டனா இருக்காரு T20க்கு. அங்க வைஸ் கேப்டனா சுப்மன் கில் அப்படிங்கிற பெயர் அறிவிக்கப்பட்டது. இதற்கு அப்புறமா தான் ஒரு நாள் தொடர்ல ரோஹித் சர்மா கேப்டனா இனிமேல் செயல்பட மாட்டாரு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாச்சு. உடனே அடுத்த கேப்டன் யாரு அப்படிங்கிற கேள்வி யாருக்குமே வராத வகையில இமீடியட்டா சுப்மன் கில் தான் இந்திய அணியை இதுக்கப்புறம் வழிநடத்த போறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாச்சு. இதுல எல்லாருக்கும் ஆறுதல் தரக்கூடிய விஷயமா அமைஞ்சது ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர் இந்திய அணியில துணை கேப்டனா இருக்க போறாரு அப்படிங்கறதான். ஸோ இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ஸ்ரேயஸ் ஐயரோட கிரிக்கெட் வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்காக அவர் நிறைய தூரம் பயணிச்சு வந்திருக்காரு. தொடர்ச்சியாக தன்னோட பெஸ்ட்டை மட்டுமே கொடுத்துட்டு வர ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் ஒரு வைஸ் கேப்டன் பதவியாவது கிடைச்சதே அப்படிங்கிற ஒரு ஆறுதலில் ரசிகர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம்
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த ஒரு நாள் தொடரும் ஆரம்பிச்சது. முதல் போட்டி வந்து மழையின் காரணமாக ஒரு மாதிரி நடந்து முடிஞ்சு அதில் வந்து ஆஸ்திரேலியாவும் ஜெயிச்சாங்க. 2வது போட்டி இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டியாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க எல்லாருக்குமே வந்து அது ஒரு வாழ்வா சாவா போட்டியாக தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா இந்திய அணியில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க தங்களோட திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருந்தது. அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ரோஹித் சர்மாவும் இன்னொரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயரும் மாற்றி மாற்றி வந்து அரை சதம் விளாசி இருந்தாங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. 3வது ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து ஆஸ்திரேலியா தான் பேட்டிங் பண்ணாங்க. அப்போ அலெக்ஸ் கேரியோட கேட்சை பிடிக்க போய் தான் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து விராட் கோலியும் ரோஹித் சர்மாவுமே வந்து அந்த மேட்சையே முடிச்சு கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறனால ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் பண்ண வேண்டிய சூழலே உருவாகலை. அதனால தான் ரசிகர்கள் எல்லாருமே ஓகே அவருக்கு வந்து இன்ஜுரி பெருசாலாம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பிசிசிஐயுமே வந்து அவரோட ஹெல்த் அப்டேட் பற்றி பெரிய அளவில் வெளியே எதுவுமே வந்து சொல்லாமே இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் தெரிய வந்திருக்கு, சிட்னியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அவரை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஐசியூவில் இருக்கார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2லேருந்து 7 நாள் வரைக்கும் அவர் ஐசியூவில் தான் கண்காணிப்பில் இருப்பாங்க அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட் அடிப்படையில் வந்து தெரிய வந்திருக்கிறதாகவும் பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காயத்தோட தன்மை அப்படிங்கிறது ஸ்ரேயஸ் ஐயரோட கிரிக்கெட் வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்ற போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே உருவாகியிருக்கு. ஏன்னா நீண்ட காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவருக்கு வந்து இந்திய அணியில் வந்து ஒரு பதவியும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு நாள் தொடரில் விளையாடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக நிறைய ஒரு நாள் போட்டிகளை விளையாட இருக்காங்க. இந்த வருஷம் மட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர் இருக்குது. அதே மாதிரி நியூசிலாந்துக்கு எதிரான தொடரும் இருக்குது. இதில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடங்க இருக்குது ஒரு நாள் போட்டி தொடர். ஸோ அந்த தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஒருவேளை காயம் காரணமாக அவருக்கு அந்த முறை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அதற்கப்புறமா நியூசிலாந்துக்கு எதிரான தொடர் இருக்குது டிசம்பர் ஜனவரியில். ஸோ அந்த போட்டிக்குள்ளே அவர் வந்து கியூர் ஆகி வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து இந்திய ஒரு நாள் அணியில் வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்றா மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஹர்திக் பாண்டியா இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்துடுவார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து டீமுக்குள்ளே வரும்போது பிளேயிங் 11 அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிச்சயமாக இடம் இருக்கும். அப்படிங்கும்போது அங்கே வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கான இடம் அப்படிங்கிறது மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கு. ஸோ இதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சீக்கிரமாக இந்திய அணிக்கு விளையாட வரணும் அப்படிங்கிறதான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது.